ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தையல் தொழிலில் 30 days 30 டிப்ஸ் டே 23 பார்க்கலாமா? நம்ம எப்போவுமே ப்ளவுஸ் வெட்டும்போது ஃபஸ்ட்டு பின்பக்கம் வெட்டியிருப்போம். அதுக்கு பிறகு கை வெட்டி எடுப்போம். அதுக்கு பிறகு நம்ம முன்பக்கம் வெட்டுவோம். முன்பக்கம் வெட்டுறதுக்கு எப்போவுமே நம்ம பின்பக்க துணியை போட்டு தான் அதை வரைஞ்சி தான் நம்ம முன்பக்கம் கட் பண்ணுவோம். ஆனால் நமக்கு பின்பக்கம் இந்த சைடில் நமக்கு அந்த லைன் இந்த மாதிரி கிராஸில் தான் இருக்கும், சரிஞ்சு தான் இருக்கும். ஆனால் நம்ம முன்பக்கத்துக்கு நம்ம வரையும் போது நம்ம அப்படி சரிச்சே வரையக்கூடாது. ஏன்னா நமக்கு முன்பக்கம் டாட்டு பிடிக்கும்போது நிறைய துணி உள்ளே போயிடும். அப்புறம் நமக்கு துணி பத்தாமல் போயிடும். அதனால் பின்பக்கம் நமக்கு அந்த கை சைடு எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். நம்ம டாட்டெல்லாம் பிடிச்சி முடித்ததுக்கப்புறம் நமக்கு அந்த பின்பக்கமும் முன்பக்கமும் துணி கரெக்டாக நிற்கும். இல்லாமல் இப்படி சரித்து வரைஞ்சிட்டோன்னா நம்ம டாட்டு பிடிச்ச பிறகு நமக்கு முன்பக்க துணி இன்னும் உள்ளே போயிடும். நமக்கு துணி பத்தாமல் போயிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.